ஒரு காலத்தில் சோழ தேசத்தை ஆட்சி செய்த மாமன்னர் ராஜராஜ சோழனின் இளமை காலம் அது. சிறுவன் ராஜராஜன் மிகவும் துணிச்சல் மிக்கவனாகவும் புத்திசாலியாகவும் இருந்தான். ஒரு நாள் அவன் தன் நண்பர்களுடன் அரண்மனை தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான். அவர்கள் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருக்கும் போது அரண்மனை காவலர்கள் பதற்றத்துடன் அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருந்தனர். ராஜராஜன் ஒரு காவலனை நிறுத்தி, "என்ன ஆயிற்று மாமா? ஏன் இவ்வளவு பதற்றம்?" என்று கேட்டான். காவலன் வருத்தத்துடன், "இளவரசே, மன்னரின் பிரியமான செங்கோல் வாள் காணாமல் போய்விட்டது. அது ஒரு அரிய வாள். பல போர்களில் வெற்றி பெற உதவிய வாள் அது. அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம்" என்றான். ராஜராஜன் கவலையுடன் காணப்பட்ட காவலனை பார்த்து, "மாமா, கவலை வேண்டாம். நான் வாளை தேடி கண்டுபிடிக்கிறேன். அது எங்கே கடைசியாக இருந்தது என்று சொல்ல முடியுமா?" என்று கேட்டான். காவலன், "வாள் மன்னர் தியானம் செய்யும் தாமரை குளத்தின் அருகில் உள்ள தனி அறையில்தான் இருந்தது இளவரசே. சற்று நேரத்திற்கு முன்புதான் பார்த்தோம்." ராஜராஜன் உடனடியாக அந்த குளத்தை நோக்கி சென்றான். காவலர்கள் அனைவரும் அறையின் உள்ளேயும் வெளியேயும் தேடிக்கொண்டிருக்க, குட்டி ராஜராஜனோ அறையின் சுவர்களைச் சுற்றியும் தரையை பார்த்தும் நடந்தான். வாளின் சுவடு. அப்போது குளத்தின் அருகில் இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் மண்ணில் ஒரு சிறிய கீறலை கவனித்தான். அது வாளை இழுத்துச் சென்றதற்கான அடையாளமாக இருக்கவில்லை, மாறாக ஒரு சிறிய காலடி தடம். அது ஒரு குறும்புக்கார குரங்கினுடையது போல இருந்தது. ராஜராஜன் அந்த காலடி தடயத்தை நுட்பமாக பின்தொடர்ந்தான். அது குளத்தின் நடுவே இருந்த சிறிய நீரூற்று சிற்பத்தை நோக்கி சென்றது. அனைவரும் தலைக்கு மேல் தேடிக்கொண்டிருந்த போது ராஜராஜன் மெதுவாக அந்த நீரூற்று சிற்பத்தின் அருகில் குனிந்தான். நீரூற்றின் பளிங்கு நீரில் ஏதோ ஒன்று தங்கமாக பிரதிபலிப்பதை பார்த்தான். அது வாளின் தங்க நிற கைப்பிடி. ஒரு குறும்புக்கார குரங்கு மன்னரின் வாளை எடுத்து விளையாட முயன்று அதன் எடையை தாங்க முடியாமல் அந்த நீரூற்று சிற்பத்தின் அடியில் உள்ள சிறிய குகை போன்ற இடத்தில் தள்ளிவிட்டு சென்றிருந்தது. அது யாருக்கும் தெரியாத மறைவான இடம். ராஜராஜன் சிரமப்பட்டு வாளை மெதுவாக வெளியே எடுத்தான். வாள் எவ்வித சேதாரமும் இல்லாமல் பாதுகாப்பாக இருந்தது. மன்னரின் பாராட்டு. வாளை கண்ட மகிழ்ச்சியில் ராஜராஜன் அதை தன் தந்தையான மன்னரிடம் எடுத்துச் சென்றான். காவலர்கள் வாளை கண்டுபிடிக்க முடியாமல் தோல்வியுடன் நிற்க, குட்டி ராஜராஜன் வாளை ஏந்தியபடி உள்ளே வந்தான். மன்னர் ராஜராஜனை கட்டி அணைத்து, "மகனே, நீ வெறும் வாளை கண்டுபிடிக்கவில்லை. உன் ராஜதந்திரத்தையும் கூர்மையான பார்வையையும் நிரூபித்தாய். வீரத்தை விட விவேகமே பெரியது. ஒரு மாமன்னனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் உன்னிடம் உள்ளது" என்று பெருமையுடன் பாராட்டினார்.